எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே ரீஆர்டர்ட் பவர் ஆஃப் 2 ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம கிளியரா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல ரொம்ப சிம்பிளா தான் குடுத்திருப்பாங்க. ஒரு வேல்யூ குடுத்திருப்பாங்க. இன்டிஜர் வேல்யூ n. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் கேன் வி ரீஆர்டர் த டிஜிட்ஸ் ஆஃப் n அண்ட் மேக் இட் அ பவர் ஆஃப் 2. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பார்க்கலாம். இன்புட் n is equal to 1 குடுத்திருக்காங்க. So can we rearrange the digits of n to make it a power of 2? Okay, definitely 1 குடுத்திருக்காங்க. So 1 is a power of 2. So it is definitely possible to make it a power of 2. So second example பார்க்கலாம். இன்னொரு கண்டிஷனும் குடுத்திருக்காங்க. We can rearrange the digits in any order except that the leading digit is not 0. ஓகேவா? So example 2 பார்க்கலாம். இங்க வந்து n is equal to 10 இல்ல. So can we rearrange the digits in any order such that it becomes a power of 2? Okay, definitely இது 0, 1 ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணா அது வந்து 2 to power 0 ன்னு சொல்லலாம். ஆனா இந்த கண்டிஷன் அது வந்து ஃபிட் ஆகாது. Where the leading digit is not 0. So 0, 1 னா இதுல எழுத முடியாது. சரியா? So this கேஸ்க்கு இது false ன்னு கொடுக்கும். So இவ்வளவுதான் கொஸ்டின். By reordering the digits, can we make it a power of 2? So இந்த ப்ராப்ளமோட அப்ரோச் தான் பார்க்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்டா தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸை பார்த்துக்கலாம். சரியா? சப்போஸ் வி ஹேவ் அ நம்பர் n is equal to 61 ன்னு வச்சுக்கோங்க. You have to check if this number digits can be reordered in such a way that it becomes a power of 2. சரியா? ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும், இந்த 61 வந்து நம்ம 16 ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவரை இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி லாஜிக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, we can take all the digits, சரியா? And all the combinations of how the digits can be expressed நம்ம வந்து இப்படி எழுதலாம். 61 16 எழுதலாம், இல்ல 61 எழுதலாம். சரியா? சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் 1, 2, 7, 6 இருந்துச்சுன்னா நம்ம என்ன காம்பினேஷன்ல எழுதலாம்? ஸோ 1, 2, 7, 6 எழுதலாம், இல்ல 1, 7, 2, 6 எழுதலாம், இல்ல 1, 6, 2, 7 எழுதலாம். ஸோ இது மாதிரி there is a lot of combinations where you can express a number. சரியா? ஸோ the more the digits are there, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி more and more unique combinations வந்து வர ஆரம்பிக்கும். So for each of these digits, சரியா, இந்த n valuesக்கு your search space becomes very big. So all those digits பார்த்து நீங்க அப்புறமா என்ன செக் பண்ணும், is that digit is that number a power of 2 ஆன்னு பார்ப்பீங்க. ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒரு சப் ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ குயிக்கா. ஸோ இங்க வந்து ப்ராப்ளமோட கன்ஸ்டன்ட் என்ன இருந்துச்சு? ஸோ n பிலோ இஸ் ஈக்குவல் டு 10 to power 9. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஸோ வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் 2 such that they are below 10 to power 9. சரியா? ஸோ நீங்க வந்து ஸோ the power of you have to find the greatest x such that n 2 to power x is less than equal to 10 to power 9. சரியா? ஸோ அது பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இங்க வந்து அடாப்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க ஈஸியஸ்ட் ஒன் வில் பி டேக்கிங் த லாக் டு த பேஸ் 2 ஆஃப் 10 to power 9. சரியா? அண்ட் இதோட இன்டிஜர் ஃப்ளோர் வேல்யூ எடுப்பீங்க, விச் ரஃப்லி கம்ஸ் அவுட் பி 29. சரியா? ஸோ அப் டு 29 நீங்க வந்து ஆல் த பவர்ஸ் ஆஃப் 2 வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. இங்க 2 to power 13 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிருந்தா to make it very round and nice. சரியா? ஆனா நீங்க 2 to power 29 வரைக்கும் ஆல் த பவர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வைப்பீங்க ஃபர்ஸ்ட். சரியா? இப்போ என்ன பார்ப்பீங்கன்னா, so given a certain number, so n is equal to let us say I have something like 812. சரியா? how do we know that இந்த 812 வந்து நான் rearrange பண்ணி I will get a power of 2? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த n நம்பர்ல we are going to count how many digits occur how many times. So இங்க வந்து என்ன தெரியுது வருது எனக்கு, 1 occurs one time, 2 occurs one time, and 8 occurs one time. சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, we have this counter dictionary. சரியா? இப்போ வந்து நம்ம 0 2 to power 0 to 2 to power 29 ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வைப்போம், இல்ல ஒரு ஃபார் லூப் போட்டு நான் ஒரு நம்பரா நான் இங்க வந்து போக போறேன். சரியா? இப்போ என்ன செக் பண்ண போறேன்னா, when I'm taking the counts of the digits of each of these numbers, is that counter dictionary matching this? சரியா? இங்க வந்து என்ன வரும், 1 வந்து 1 டைம் வரும் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு, 2க்கு வந்து 2 வந்து ஒரு டைம் வரும். ஆனா நான் வந்து இந்த 128 எடுக்கும் போது எனக்கு டிக்ஷனரி எப்படி இருக்கும், 1 occurs one time, 2 occurs one time,
and 8 occurs one time. So அப்ப எனக்கு என்ன தெரியும்னா this dictionary matches this dictionary. So அப்ப என்ன சொல்லணும், okay, it is definitely possible to rearrange the digits of 812 to make it a power of 2. So நீங்க வேற ஏதாச்சும் நம்பர் எடுத்தீங்கன்னா, நீங்க 63 எடுத்தீங்கன்னா, you will never find pair in this list such that in the list order the digit counter in the 63 order digit counter match ஆகுற மாதிரி. So இப்படிதான் நம்ம instead of generating all the possible combinations நான் வெறும் 2 to power 0 to 2 to power 29 இந்த நம்பர்ஸ் தான் நான் செக் பண்றேன். So 2 to power 0, 2 to power 1, 2 to power 3, so on and so forth. So எனக்கு வெறும் 30 digits ஓட தான் நான் இந்த n வேல்யூவை செக் பண்ணும். ஸோ இட் பிகம்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். இது கோடா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, த கவுண்டர் டிக்ஷனரி ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் n வந்து எடுக்க போறேன். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்றோம்? ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ த கவுண்ட் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ஆஃப் str of n. ஸோ இங்க வந்து நீங்க வந்து கவுண்டருக்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஹேஸ் டு பி an iterable. ஸோ நீங்க அந்த வெறும் டிஜிட் அந்த நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் an iterable, ரைட்? இட் இஸ் ஜஸ்ட் an integer. ஸோ என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்டிஜரை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். அப்ப அது மேல நீங்க வந்து கவுண்டர் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆல் த டிஜிட்ஸ் ஆர் ட்ரீட்டட் as செப்பரேட் கேரக்டர்ஸ் அண்ட் தென் கவுண்டட். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா, 2 to power x எடுக்கணும். எது வரைக்கும்? 2 to power 0 to 2 to power 29 வரைக்கும். ஸோ அதுதான் for x in range of 30. So 0 to 29 all the valuesக்கு நான் 2 to power x வந்து போட போறோம். அது எப்படி போட போறோம்? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். So power is power of 2 is equal to 1 bit shift of x. So இது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணும். bit shift operator is equivalent to what? So நீங்க இந்த x வேல்யூல என்ன கொடுக்குறீங்கன்னா அவ்வளோ 2 to power உங்களுக்கு கிடைக்கும். So 1 bit shift of 0 கொடுத்தீங்கன்னா you're not shifting 1 to any place. சரியா? So அந்த place இருக்கும்போது it will act as 2 to power 0. So 1 bit shift of 1 கொடுத்தீங்கன்னா, so 1 to the left shift of 1 கொடுத்தீங்கன்னா ஏன்னா 1க்கு முன்னாடி ஒரு 0 வரும், which is equivalent to raising to 2 to power 1. நீங்க 1 bit shift of 2 கொடுத்தீங்கன்னா it's like putting 2 zeros to the right of 1. So இது வந்து என்னவா ஆக்ட் ஆகும்? 2 to power 2 ஆக்ட் ஆகும். So 2 to power 4 ஆகும். So this is the best way and the quickest way to get the power of 2. 1 bit shift of x. சரியா? இப்போ வந்து என்ன செக் பண்ண? ரொம்ப சிம்பிளா is this counter dictionary matching this count of n. அவ்வளவுதான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். So first வந்து counter dictionary of 2 இந்த 2 to power x க்கு. So counter of str of power of 2. சரியா? இப்போ வந்து if count of 2 matches my count of n, நான் வந்து return of true வந்து கொடுப்பேன். இல்லனா if it is not matching any counter, நான் வந்து ஃபைனலா நான் வந்து false ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிபிபிலையும் இந்த கோர்ஸ்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எனி டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் போட்டு வைக்கலாம். நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நான் கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.